தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம்ன்ற பேர்ல சௌமியா அன்புமணி ராமதாஸ் இன்று அவங்களோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க. பெண்களுடைய 10 முக்கிய உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க நடக்க இருக்கு. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க இந்த நேரத்துல சௌமியா அன்புமணி ராமதாஸ் எடுத்திருக்க இந்த சுற்றுப்பயணம் அனைவரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம்ன்ற பேர்ல 108 நாள் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. சௌமியா அன்புமணி ராமதாஸ் தொடங்கி இருக்க இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் பெண்களுக்கு அதிகாரத்துல சமபங்கு, மது மற்றும் போதையினால பெண்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சேதம் அடையாம இருக்கிறதுக்கான உரிமை, வேலை வாய்ப்பு, தொழில் பயிற்சி, உணவு, குடிநீர், வீடு, சுகாதாரம், மருத்துவ சேவை உள்ளிட்ட அவங்க பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில இந்த சுற்றுப்பயணம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பாமக பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரா அன்புமணி ராமதாஸ் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள்ல ஈடுபட்டு வராரு. இப்போ அன்புமணியை தொடர்ந்து அவங்களோட மனைவியான சௌமியா அன்புமணியும் களத்துல இறங்கியிருக்காங்க. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.